இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி, அதை பாருங்கள், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் இரத்தத்துக்காக 7 விசை நாம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம திருக்க சகோதரி ஆனிடே ஜெயக்குமார் வந்து ஒரு ஆரம்ப ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலையும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். எங்களில் காணப்படுகிற எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சிரும். அப்பா, குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் வியாதிகளையும் கர்த்தர் தாமே நீக்கப்பட வேண்டுமாறு கூட கெஞ்சிரும். நீங்க எங்கள் மத்தியில வந்து வாசம் பண்ண வேண்டுமாறு வருந்தி அழைக்கிறோம். எங்களை ஒருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகள். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 நிகழ்ச்சிகளை யூடியூப்ல நாம் கொடுக்கிறோம். இவர்களை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரி என்று இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அது மாத்திரம் அல்லாவது பகுதி வாரியாக சில கூடுகைகளை, நாம் சுவிசேஷ கூடுகைகளை நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் புதன்கிழமை சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் தேரடி அருகே அமைந்திருக்கிற மார்க்கெட்டில் ஒரு ஒய்எம்சிஏ ஹால் ஒன்று இருக்கிறது. ஏகவள்ளி அம்மன் கோயில் தெரு முதல் பில்டிங். அதில் நம்ம ஒரு கூட்டத்தை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் புதன்கிழமையில் நடத்துகிறோம். இதில் கலந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். 3வது புதன்கிழமை சென்னை கிழக்கு தாம்பரத்தில் மார்க் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்கிறது. அது கேம்ப் ரோட் நுழைவு வாயிலே இருக்கிறது. அந்த ஸ்கூலில் மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் சுவிசேஷ கூட்டம் நடத்தி தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். 4வது புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமர்ந்திருக்கிற SM மகாலிலே ஒரு மாலை கூடுகையை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இவைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் இதற்கு வரலாம். சுவிசேஷம் போதிக்கப்படும், தனிஜபம் செய்யப்படும். அநேக கட்டுகள், பிரச்சனைகளில் இருக்கிறவர்களுக்கு அதன் மூலமாக கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். நீங்களும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணி இருக்கிற தேவ பிள்ளைகள் சகோதரன் கருணாகர பாண்டியன், அவருடைய அன்பு மனைவி ஜீவா பாண்டியன் மற்றும் அவருடைய மகன் ஆலன். இந்த குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட நம்ம 2 செய்திகளை கேட்க போகிறோம். முதலாவது செய்தி சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் கொடுப்பார்கள். அடுத்து நான் ஒரு சிறிய செய்தியை கொடுத்து முடித்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த முதலாவது செய்திக்கான ஆதார வேத வசனத்தை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வந்து இப்பொழுதும் வாசிப்பார்கள். ஆமென். வாசிக்கும்படியான வேத வசனம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் என்பதே. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை, 5வது மாதத்தை, மே மாதத்தை
உஷ்ணத்தின் மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்தில் வரும்படியாக கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் மூலியமாக, வசனத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்குமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைப்படுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை நாங்கள் தியானிக்கிறதே பிரயோஜனமாய், உபயோகமாய், ஆசீர்வாதமாய் இருக்க கிருபித்தார். என்ன வார்த்தை சொன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருமோ அந்த வார்த்தையை மாத்திரம் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசுவீராக. வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. எல்லா துதிக்கான மகிமை தேவன் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதம் நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு மாதமாக அமையும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எம்பிடி ஜனங்களுக்கும், எம்பிடி அல்லாது இருக்கிற ஜனங்களுக்கும், மற்ற ஜனங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனம் யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24:15வது வசனம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். As for me and my household we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு பெரிய உறுதியான தீர்மானம் யோசுவா எடுக்கிறார். யோசுவா மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களும் அதே தீர்மானத்தை எடுக்கணும், அதில் நிலைத்திருக்கணும்னு சொல்லி யோசுவா விரும்புகிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமாம், எவ்வளோ ஒரு உறுதியான ஒரு தீர்மானம், எவ்வளோ ஒரு ஊக்கமான ஒரு தீர்மானம், எவ்வளோ ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு தீர்மானம், கர்த்தருக்கு முன்பாக எடுக்கிற ஒரு தீர்மானமாய் அது காணப்படுகிறது. அதை அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், நீங்க யாரை சேவிக்கணுன்றதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய சொந்த ஜனங்கள் யாருக்கெல்லாம் அவர் அங்கே பங்கிட்டு கொடுத்தாரோ தேசத்தை, அவர்களை பார்த்து அவர் சொல்றாரு, எல்லாம் பங்கிட்டெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் வசதியாக வாழ போகிறாங்க, அவங்கவுங்களுடைய பங்கு அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ அவங்கள பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, நீங்க யாரை சேவிப்பீங்க என்பதை தீர்மானித்து கொள்ளுங்கள். Whom do you serve? You decide among yourself. அதுதான் அங்கே சொல்ற காரியமா இருக்குது. ஜனங்க சொல்றாங்க, அந்நிய தேவர்களை சேவிப்பது எங்களுக்கு தூரமாக இருப்பதாக, நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லி ஒரு தீர்மானம் சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்க? கர்த்தரை சேவிப்பதற்கு என்ன காரணத்தை அவர்கள் சொல்றாங்க? ஒரு 4 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 24வது அதிகாரம் 17-18வது வசனத்துல ஒரு 4 காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வைத்து நான் சொல்றேன். 4 காரியங்களை அங்க சொல்றதை பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்தபடியால் ஜனங்க சொல்றாங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். முதல் காரியம் என்னன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணுகிற தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் எங்களை இல்லைன்னா நம்மை புறப்பட பண்ணினார். The Lord God brought away from Egypt. கர்த்தர் அங்கே எகிப்திலிருந்து, அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, வீடுன்னு சொன்னாலே சுயாதீனம் இல்லை, வீடுன்னு சொன்னாலே அப்படிதானே. எங்கேயோ இருக்கிறேன், ரொம்ப நேரம் பிரயாணப்பட்டேன், அலைச்சலாயிடுச்சு, சோர்வு வந்துடுச்சு, உடனடியாக என்ன நினைப்போம்? வீட்டுக்கு போய் எப்படா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டில் போனால் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டில் போனால் கொஞ்ச நேரம் இளைப்பாறுதலாம், படுத்து தூங்கலாம், நம்முடைய களைப்பெல்லாம் போயிடும். ஆனால் இங்கேயும் ஒரு வீடு சொல்லப்பட்டிருக்குது, எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு. வீடுனாலேயே சுயாதீனம், இங்கே அடிமைத்தனத்தின் வீடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எகிப்து பலவிதமான அடிமைத்தனங்கள் இல்லை,
போதைகளுக்கு அடிமைத்தனம், சாராயத்துக்கு அடிமைத்தனம், உபசாரத்துக்கு அடிமைத்தனம், செல்போனுக்கு அடிமைத்தனம், விக்கிரகங்களுக்கு அடிமைத்தனம், மனிதர்களுக்கு அடிமை. மனுஷர்களுக்கு அடிமையாகாதிருங்கள்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நண்பர்களுக்கு அடிமை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. எப்போதும் 4 பேர் சுத்தியிலே இருக்கணும் அவங்களுக்கு. என்னடா வாடா போடா எதனாச்சும் ஒன்று சொல்லி பேசினே இருக்கணும். அடிமைத்தனம் இல்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் சாராயம் இல்லாமல் இருக்கவே முடியாது. கஞ்சா இல்லாமல் இன்னைக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சு. எல்லாரையும் சொல்ல சில ஜனங்கள். அடிமைத்தனம், அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். The Lord brought us away from the Egypt. கர்த்தர் இன்னைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். கொண்டு வந்திருக்கிறார் எங்களை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆளோட்டிகள் நிமித்தமாக பயங்கரமான கூக்குரல் இட்டு கொண்டு இருந்தோம். அவர்கள் எங்களை அடித்து துன்பப்படுத்தினார்கள். செங்கல் அறுக்கிற வேலையிலே எங்களை வைத்தார்கள். பார்வோனுக்காக ராமசேசன் சொல்லி ஒரு பட்டணத்தையும் கட்டினோம். அடிமைத்தனத்தின் வீடிலிருந்து கர்த்தர் எங்களை புறப்பட பண்ணினார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட எதெல்லாம் அடிமைத்தனமா இருந்ததோ அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரையே சேவிப்போம். 2வது, நம் மத்தியில பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து, அதே வசனம் தான் 17வது வசனம், அவர் நமக்கு பெரிய அடையாளங்களை செய்தார். The Lord did great wonders, mighty miracles. கர்த்தர் அங்க அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். The Lord showed many symbols. பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு காரியத்திலும் பெரிய அடையாளங்கள், வண்டுகளினால் அடையாளம், காரிருளினால் அடையாளம், கல்மலையினால் அடையாளம், சர்ப்பத்தின் மூலியமாக கோல் சர்ப்பமானது ஒரு அடையாளம், தண்ணீர் ரத்தமாக மாறினது ஒரு அடையாளம். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டி கர்த்தர் அங்க எகிப்தியருக்கு முன்பாக காண்பித்த பெரிய அடையாளங்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு வாழ்கிற டேவிட் ஜெயக்குமார், என் வாழ்க்கையில கூட பெரிய அடையாளங்களை கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார். The Lord showed many miracles. The Lord did many wonders. He showed so much of great signs. பெரிய அடையாளங்களை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. என் வாழ்க்கையில வியாதிகள் வந்தது, சுகமாக்கினார். பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். பண நெருக்கடிகள் இருந்தது ஒரு காலத்துல, கர்த்தர் அதை கிருபையாய் தயவாய் மாற்றினார். அடையாளங்களை செய்கிற ஒரு தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அடையாளங்களை செய்திருக்கிறார். தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த மே மாசம் 1ஆம் தேதியே ஒரு தீர்மானம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதான் தீர்மானம். பெரிய அடையாளங்களை செய்த தேவனுக்கு நானும் நீங்களும் கொடுக்கிற ஒரு தீர்மானம் அதுதான். என்ன தீர்மானம்னு சொன்னா, நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னு சொன்னா அவர் பெரிய அடையாளங்களை செய்திருக்கிறாரு. முதல் காரியம் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட பண்ணினார். 2வது, பெரிய அதிசயங்களை அடையாளங்களை செய்தார். 3வது, அதே வசனத்தில் இருக்குது, கர்த்தர் நம்மையும் நம்முடைய வழிகளையும் மனுஷர்களுக்கு முன்பாக அவர் நம்மை காப்பாற்றினார். The Lord protected us. கர்த்தர் பாதுகாக்கிற காப்பாற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. கர்த்தர் பாதுகாக்கிற தேவன், காப்பாற்றுகிற ஒரு தேவன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் அதை காத்துக்கொள்வேன். ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் அதை காத்துக்கொள்வேன் சொல்றார். கர்த்தர் இன்னைக்கு பாதுகாக்கிற தேவனாய், காப்பாற்றுகிற தேவனாய், the Lord who protects us, the Lord who preserves us. ஆமா, பிசாசு எப்போதுமே நம்ம வாழ்க்கையில அழிவு, வியாதி எப்போதுமே ஒரு அழிவு, பண நெருக்கடி எப்போதுமே ஒரு அழிவு, கடன் பாரங்கள் எப்பொழுதுமே ஒரு அழிவு கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியம்,
நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். ஐ ஹவ் ப்ரொடெக்டட் யூ, ஐ ஆம் ப்ரொடெக்டிங் யூ. இப்போ கூட பாதுகாக்கிறேன். இனி வருகிற நாட்கள்ல நான் உன்னை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுவேன். கர்த்தர் இன்னைக்கு பாதுகாக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். காப்பாற்றுகிறதுனா அந்த நேரத்துல இருந்து கர்த்தர் நம்ம காப்பாற்றார். ஏதோ ஒண்ணுத்துல போய் விழுந்துட்டோம், ஒரு சேற்றுல விழுந்துட்டோம், ஒரு தண்ணீர் குட்டையில விழுந்துட்டோம், மூச்சு திணறி இறக்க போறோம். கர்த்தர் கைப்பிடிச்சு தூக்கி எடுத்தார். காப்பாற்றுகிற தேவன். கர்த்தர் அப்படியாக நம்ம எத்தனை முறை காப்பாற்றிருக்கிறார். ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார்ல, விபத்துகள் நேரிடாதபடி பாதுகாத்து இருக்கிறார்ல. ஒரு 2 கிலோமீட்டர் இங்க இருந்து போயிட்டு மெயின் ரோடுக்கு போயிட்டு 2 கிலோமீட்டர் உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு ஆபத்துகள், பேராபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் காணப்படுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 2 கடைசியில் குமாரன் கோபம் கொள்ளாமல் இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு அண்டிக் கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, காப்பாற்றுகிற தேவன். ஆமா, விபத்துக்கள்ல இருந்து காப்பாற்றுகிற தேவன், பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து காப்பாற்றுகிற தேவன், பில்லி சூனியங்கள்ல இருந்து காப்பாற்றுகிற ஒரு தேவன், மாந்திரிகத்தின் கிரியைகள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள், அது வாய்க்காமல் போய் கர்த்தர் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். யோபுக்கு விரோதமா என்னென்னமோ வந்தது இல்ல. யோபு 2வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும், 41வது அதிகாரம் வரைக்கும் வேதனை. ஆனா கர்த்தர் 42வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினது மாத்திரம் இல்ல, கர்த்தர் அவருடைய துக்கத்துல அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவரை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக துரத்தி விடுகிற தேவன். அடுத்த வசனம் 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்த, அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக காணப்பட்ட பொல்லாத மனிதர்களையும் ராஜாக்களையும் அங்க துரத்துகிற ஒரு தேவனாய் இருந்தார். கர்த்தர் நம்மை அவருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் அங்க விரோதிகளை, சத்துருக்களை துரத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். The Lord drove away the enemies. ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வந்தார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக துரத்தடிப்பட்டார்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காண்பாய். இதுதான் அங்க சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் விரோதமாய் வந்த காரியங்களை, ஆமா, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான ஏதென்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார். இன்னைக்கு மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனம் அதான் சொல்லுது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு விரோதமாக வந்த காரியங்கள்லாம் துரத்தினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன், பெரிய அடையாளங்கள் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில காண்பிக்கிற தேவன், நம்மை எல்லா சூழ்நிலையிலும் மனிதரிடத்திலிருந்து, ஜனங்களிடத்திலிருந்து நம்ம காப்பாற்றுகிற தேவன், விரோதமாய் வந்த கிரியைகளை துரத்தி விடுகிற தேவன். கடைசியாக ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வெறும் தீர்மானத்தோட போயிடக்கூடாது. நானும் நீங்களும் அதை அபியாசப்படுத்தணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த மாசத்துலேருந்து ஒரு உறுதியாக இருப்போம். ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம், ஒழுங்கா பைபிள் படிப்போம், ஒழுங்கா ஆலயத்துக்கு போவோம், ஒழுங்கா கூட்டங்களுக்கு வருவோம். எந்த ஊழியம் நமக்கு ஆதரவா ஆசீர்வாதமா இருக்கோ அதுல காணப்படுவோம். கர்த்தர் இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நிதிஷ்குமார்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தீர்மானம் எடுக்க முடியாதபடிக்கு இருக்கிறீங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகும்போது நீங்க ஆல்டர் காலில் முன்னாடி வந்து சொன்னீங்க, லார்ட் ஐ அண்ட் மை ஃபேமிலி வில் சர்வ் யூன்னு சொல்லி. அப்புறம் நிதிஷ் நீங்கள் அதுலேருந்து பின்வாங்கி போயிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மீண்டுமா நிலைநிறுத்துறார். நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு. இப்போ கர்த்தர் இன்னைக்கு அதுலேருந்து விடுதலை கொடுக்குறார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறது ராகவன் ஒரு பேரை பார்க்கிறேன். 6 ராகவன். கர்த்தர் இன்னைக்கு ராகவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஒரு கன்வெர்ட்டாக இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதுப்பிக்கிறாரு உங்களுடைய அபிஷேகத்தை. கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை மறுசீரமைகிறது. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. பிலிப் டேனியல். கர்த்தர் ஒரு பேரை பார்க்கிறேன், பிலிப் டேனியல்னு சொல்லி. கர்த்தர் பிலிப் டேனியலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதிகமாக கிருபைகளை கேளுங்க டேனியல். கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பாரு. உங்க போராட்டங்கள் அதன் மூலியமாக மறைந்து போறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் பிரியம் கொள்கிறாரு. உங்க மேல கோபமா இல்லை. கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை பாதுகாத்து இருக்கிறார்ல.
கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். எல்பின் சன், கர்த்தர் ஒரு பேரை பார்க்கிறேன், எல்பின் சன் சொல்லி, எல்பின் சன் டேனியல். கர்த்தர் இன்னைக்கு எல்பின் சன் டேனியல், கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். புதிய வாசல்கள் வியாபாரத்துல திறக்கப்படுது, கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். சுனில் சாம்சன், கர்த்தர் இன்னைக்கு சுனில் சாம்சனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உன்னை சாம் சாம்னு தான் எல்லாம் கூப்பிடுறாங்க, கர்த்தர் இன்னைக்கு வழி நடத்துறதுக்காக, வழி திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். 2 அனௌன்ஸ்மெண்ட். ஒன்று, இந்த ப்ரோக்ராம் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கவங்க பாண்டியன், ஜீவா பாண்டியன், ஆலன் பாண்டியன் பிரதர். அவங்க ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. கர்த்தர் அந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து நிறையா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறார். 2வது, ஜீவா பாண்டியன். அவங்க ஒரு முழு நேர ஊழியக்காரியாக இருக்கிறாங்க. ஜீவாவின் ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை மகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களையும் அவங்க ஊழியத்தையும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக அவங்க மகன் ஆலன், அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறார். கர்த்தர் ஆலனையும் அவருடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராங்க. 2வது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஏஏஏடி அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் மே மாதம் ஆயிடுச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் 2nd வீக்கில் அது நமக்கு இருக்கும். சென்ட் மார்க்ஸ் ஸ்கூலில் நம்ம அந்த எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். ஆமாம், உங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு அதை நம்ம வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பியிருக்கிறோம். சிலருக்கு ஹார்ட் காப்பி கூட அனுப்பியிருக்கோம். இன்னும் யாருக்காவது வேணும்னு சொன்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் அனுப்பி வைப்போம். அது யூடியூப் ப்ரோக்ராம்லேயும் இருக்கும். அதே நேரத்தில் தாம்பரம் மீட்டிங்கில் இருக்கிற சிலபஸ் இதில் இருக்கிறது தான். என்ன சிலபஸ்ன்றதை நாங்கள் அனுப்பி வைப்போம். ஆமாம், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனுப்பி வைப்போம். அதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எல்லாத்த விட பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, பைபிள் எழுதுறது தான். பைபிள் படிக்கிறது ஒன்று, பைபிள் வாசிக்கிறது ஒன்று, பைபிளை தியானிக்கிறது ஒன்று, நோட்ஸ் எடுக்கிறது ஒன்று. எல்லாத்த விட பெருசு என்னன்னு சொன்னால், என்ன கற்றுக்கொண்டோன்றத ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதை திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. இல்லைன்னு சொன்னால் அதை மீண்டுமா எழுதி பழகிறது. இது ஒன்று நல்ல ஒரு தருணம். மனப்பாட வசனங்கள் உண்டு, மேட்ச் த ஃபாலோயிங் உண்டு, fill in the blanks உண்டு, எல்லாமே உண்டு நமக்கு ப்ரோக்ராம்ஸ். அதனால் நான் என்ன விரும்புகிறேன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே அதில் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah. ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்போதும் கூட கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பில் சில காரியங்களை சிறிது நேரம் மாத்திரம் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வராக. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த இந்த தலைப்பில் நாங்கள் அதை தியானிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாரும். என்ன கர்த்தர் சொல்ல விரும்புகிறீரோ அதை நம்முடைய பசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதன் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. அடியேனை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு திம்னாத் சேரா. திம்னாத் சேரா என்ற ஒரு தலைப்பிலான அதே யோசுவா முந்தின செய்தியில் நாம் கேட்ட அதே யோசுவாவிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, திம்னாத் ஏரேஸ் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். முக்கியமாக யோசுவா 24ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30ஆம் வசனத்தில் இது இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயிமின் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 110 வயதிலே மரணம் அடைந்தார். அவர் வாழ்ந்த அவருடைய ஊர், அதாவது எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திம்னாத் சேராவுக்கு இன்னொரு மறுபெயர் இருக்கிறது. அது நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவை எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேஸிலே அடக்கம் பண்ணினார்கள். திம்னாத் ஏரேஸ் என்பதற்கு ஒரு குறிப்பு நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மவுண்ட் ஏரேஸ், ஏரேஸ் மலை, அது ஒரு மலைப்பகுதி. திம்னாத் சேராவில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில்
அவரை அடக்கம் பண்ணினார்கள். திம்னாத் ஏரேஸ் என்று அதனால் அது வழங்கப்படுகிறது. இந்த திம்னாத் சேராவை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவது குறிப்பாக திம்னாத் சேரா யோசுவா பெற்ற சுதந்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 40 வருடம் வனாந்திரத்தில் கடந்து வந்து தேவன் கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அதை சுதந்திரிப்பதற்கு யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே முதலாவது 2.5 கோத்திரங்களுக்கு பங்கு மோசே இருந்த காலத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. ரூபனுக்கும் காத்துக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் அது கொடுக்கப்பட்டு விட்டது. மீதி இருக்கிற 9.5 கோத்திரங்களுக்கு அந்த சுதந்திரத்தை மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே மரித்த பின்பு அவருடைய தலைமையின் கீழ் பயிற்சி பெற்ற, அவர் கை வைத்து அபிஷேகம் பெற்ற யோசுவா என்ற தேவ மனிதன் அவர்களை வழிநடத்தி யோர்தானை பிளக்க பண்ணி கடந்து கானான் தேசத்துக்குள்ளே நுழைந்து ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இந்த ஜனங்களை எல்லாம் ஜெயித்து அதை எல்லாம் சுதந்திரித்தார். 31 ராஜாக்களை அவர் யுத்தம் பண்ணி ஜெயித்தார். எல்லாவற்றையும் சுதந்திரித்து பின்பு யோசுவா தன் காலத்திலேயே ஆசாரியனாகிய எலெயாசரோடு இணைந்து 2 பேருமாக இருந்து சீலோவிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பதாக இஸ்ரவேலுடைய மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் பங்கிட்ட பின்பு கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தம், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே அப்போது இருந்த பெரியவர்களிலே யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். அவர்களிலே யோசுவாவுக்கு சுதந்திரம் எப்போது கொடுக்கப்பட்டது என்றால் எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு தீர்ந்த பின்பு தான் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் யோசுவா 19:40-50 சொல்லியிருக்கிறது. தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். 50ஆம் வசனம் சொல்கிறது, எப்ராயிமின் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை கட்டி அவன் அதிலே குடியிருந்தான். முதலாவது அவர் அதை கேட்டார். 2வது கர்த்தருடைய வாக்கின்படியே அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தரிடத்துல அனுமதி வாங்கி தன் விரும்பின ஒரு இடத்தை அவர் கேட்டார். அந்த இடத்தை அவருக்கு பங்கிட்டு கொடுத்தார். எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்த பின்பு அதை அவர்களை வழிநடத்தி வந்த தலைவனாகிய யோசுவாவுக்கு பங்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பொறுமை பாருங்க. எதையும் அவர் முதலாவது எனக்கு வேணும் என்று சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்து எடுத்து விடவில்லை. எல்லாருக்கும் பங்கிட்ட பின்பு மீதியாயிருந்த ஒரு நல்ல இடத்தை அவர் எனக்கு வேணும் என்ற ஒரு மலைப்பகுதியை கேட்டு அதை வாங்கி கொண்டார். அப்புறம்தான் அவர் அதை கட்டி, அந்த பட்டணத்தை கட்டி அதில் குடியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே கட்டப்பட்ட நல்ல ஒரு பட்டணம் அல்ல அது, பட்டணமாகவே அது இல்லை. அவர் அதை வாங்கி அதற்கு பின்பு அதை கட்டி அந்த பட்டணத்திலே அவர் குடியிருந்தார். இதுதான் அவருடைய சிறப்பு பண்பாக இருக்கிறது. அந்த திம்னாத் சேரா என்று அதற்கு பெயரிடப்பட்டிருந்தது. திம்னாத் சேரா எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கிட்ட பின்பு கொடுக்கப்பட்ட அவர்களுடைய ஆசீர்வாதம், ஒரு சுதந்திரம். அவர் உண்மையை உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி பங்கிட்டு கொடுத்ததனுடைய பலன், ஒரு ரிவார்ட் ஃப்ரம் காட். அது இஸ்ரவேல் ஜனங்கள் விருப்பத்தோடு அவருக்கு கொடுத்த ஒரு இடமாக இருக்கிறது பாருங்க. 2வது ஒரு குறிப்பு, யோசுவா செய்து முடித்த ஒரு மேன்மையான ஊழியம். யோசுவா 19ஆம் அதிகாரம் 51 ஆசாரியனாகிய எலெயாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு பணி பாருங்க. 31 ராஜாக்களோடு யோசுவா தலைமையில யுத்தம் நடந்தது. இது எல்லாவற்றையும் தலைமை தாங்கி நடத்தின ஒரு யுத்த தளபதியாகவும் யோசுவா இருந்தார். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையும் வெளிப்பாட்டையும் பெற்று யுத்தங்களை நடத்துகிற, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிற ஒரு தளபதியாகவும் இருந்தார். கர்த்தரிடத்திலே வார்த்தையை பெற்ற ஊழியக்காரனாகவும் இருந்தார். அவ்வளவு சிறப்புகள் அவருக்கு. யோசுவா 24:15 2வதாக ஒரு குறிப்பு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம். விசுவாசத்திலே உறுதியாக நின்ற யோசுவா கடைசி வரைக்கும், தன்னுடைய கடைசி ஆயுள் நாள் வரைக்கும் 110 வருஷங்களும்
கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே நடத்தினான். அவரிடத்துல ஒரு ஒப்பந்தத்தை வாங்கினான். நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? கர்த்தரை சேவியாதே போனால் வேறு எந்த தெய்வத்தை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று அவரிடத்துல கேட்டு, அந்த ஜனங்களும் மூப்பர்களும் சொன்னார்கள், நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு பெரிய ஊழியத்தை அவர் செய்து நிறைவேற்றினார். கடைசி நாட்களிலே அதை அவர் செய்தார். மூன்றாவது அதில் ஒரு குறிப்பு அவருடைய ஊழியத்தில் யோசுவா 24 25 26 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவினுடைய உடன்படிக்கை. அது என்னவென்றால், அது 25 26 வாசிக்கிறேன். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். 26 சொல்கிறது, இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதினான். அதை ஒரு பிரமாணமாகவும் ஒரு நியாயமாகவும் அதை ஒரு நியாயப்பிரமாண புத்தகத்திலே எழுதி வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிற்காலத்திலே வருகிற ஜனங்களுக்கு அது சாட்சியாக இருக்கும்படிக்கு, அதை வாசிக்கும்படி, கர்த்தரை பின்பற்றும்படிக்கு ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி, அந்த உடன்படிக்கையை இஸ்ரவேலுக்கு மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் பிரமாணங்களை ஒரு புஸ்தகத்தில் எழுதி அதை ஒரு ரெக்கார்டாக அவர்களுக்கு வைத்தார். அது அவர் செய்த ஒரு பெரிய ஊழியம். வாயில சொல்லிட்டு போயிருந்தா வழி வழியாக சொல்லப்பட்டு மருவி அது அப்படியே போய்விடக்கூடும். அதை எழுதி புத்தகத்திலே எழுதி அதை அவர்களுக்கு பின் வைத்து போனார் என்று அவருடைய ஊழியத்தினுடைய சிறப்பை குறித்து சொல்லுகிறது. அந்த 28 சொல்லுகிறது, அதே யோசுவா 24 28 யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டார். இதை செய்து முடித்த பின்புதான் அந்த ஜனங்களை தன்னிடத்திலிருந்து சீலோவிலிருந்து அவரவருடைய சுதந்திரத்துக்கு நீங்கள் போங்கள் என்று அனுப்பினார். வசனம் 29 சொல்லுகிறது பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுடையவனாய் மரித்தான். இதெல்லாம் செய்து நிறைவேற்றி விட்டு தான் அவர் மரித்தார். 30 சொல்லுகிறது, அப்பொழுது அவரை எப்ராயிமின் மலைதேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற சிம்னாத் சேரா என்றும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த திம்னாத் சேராவிலே அவரை அடக்கம் பண்ணினார்கள். இதான் அவருடைய ஊழியத்தினுடைய மேன்மை. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். மோசே பின் வைத்து போன அத்தனை ஜனங்களுக்கும் 9.5 கோத்திரத்துக்கும் அவர் பங்கிட்டு கொடுத்து, ஏற்கனவே மோசே வழி நடத்தி அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்த நதிக்கு, அதாவது யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற அவர்களையும் கூட அவர் சேர்த்து வழி நடத்தினார். 110 வயதிலே அவர் மரணம் அடைந்தார். மூன்றாவது ஒரு குறிப்பு, யோசுவா செய்த ஊழியத்தினுடைய பின் பலன் என்ன? ஒரு எஃபெக்ட் இருக்கணும்ல, ஒரு ரிசல்ட் இருக்கணும்ல, பின் பலன். அந்த மேன்மையான ஒரு ஊழியத்துக்கு பின்னால என்ன நடந்தது? அதோட போயிடுச்சா அன்னைக்கே? இல்லை. அவருடைய ஊழியத்தினுடைய மேன்மையை பாருங்க. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. யோசுவா 24:31 சொல்லுகிறது, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரையே சேவித்தார். யோசுவா காலம் மாத்திரமல்ல, யோசுவா மரித்து அவர்களிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்ற அவரோடு கூட வாழ்ந்த அந்த மூப்பர்களுடைய வெகு காலத்துக்கு பின்பும் கூட யோசுவா வழி நடத்தின அந்த கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் கை கொண்டு நடத்தும் அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்தது. அவருடைய ஊழியத்தினுடைய பலன் பாருங்க. அது அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொண்டு வந்திருந்தது. யோசுவா ஒரு முன்மாதிரியாக இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மோசே எப்படி அதற்கு முன்மாதிரியாக இருந்தாரோ, அவர் மரித்த பின்பு யோசுவா ஒரு பெரிய முன்மாதிரியாக அவருடைய 110 வயது வரையிலும் வாழ்ந்து மரித்தார். மரித்த பின்பு திம்னாத் சேரா என்ற அவருடைய சுதந்திரத்திலே அவர் வைக்கப்பட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கை பாருங்கள். அது ஒரு மாதிரியாக நமக்கு இருக்கிறது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் தான் திம்னாத் சேரா. ஒரு வேத புருஷனாகிய முக்கியமான ஒரு வேதத்தில் கதாபாத்திரமாக இருக்கிற யோசுவா, மோசேக்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாகிய யோசுவாவினுடைய மரணமடைந்த முன்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம்தான் திம்னாத் சேரா. ஒரு நினைவிடமாக இருக்கிறது. யோசுவானுடைய உண்மை, யோசுவானுடைய ஊழியம், யோசுவானுடைய உறுதி, விசுவாசம், கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின விதம், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தின யுத்த தளகர்த்தன்,
சந்திரனையும் சூரியனையும் ஒரு பகல் முழுவதும் நிறுத்தி வைத்தவர், யோர்தானை பிளக்க பண்ணினவர், அற்புதங்கள் அடையாளங்களை நடந்தவர். முந்தின செய்தியில் நாம் கேட்டபடி குளவிகளை கத்தரிடத்திலிருந்து ஜெபித்து குளவிகள் கத்தரை அனுப்பி அந்த ஜனங்களை எதிரிகளை துரத்தினார். அவருடைய யுத்தங்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. பெரிய ஜாதிகளை துரத்தி இஸ்ரவேல் தேசத்துக்கு கத்தர் வாக்களித்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்த ஒரு மகா பெரிய கதாபாத்திரம்தான், வேத கதாபாத்திரம்தான் இந்த யோசுவா. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம்தான் இந்த காயாஸ் மலையில் வருகையில் இருக்கிற இந்த திம்னாத் சேரா என்ற ஒரு இடமாக இருக்கிறது. இது நமக்கு ஒரு முன்மாதிரி. தேவனுக்காக வைராக்கியமாக வாழுவதற்கு, யோசுவாவை போல கர்த்தரை பின்பற்றி விசுவாசத்திலே உறுதியாய் நிற்பதற்கு, நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியாக இருப்பதற்கு, கர்த்தர் கொடுத்த பணிகளை செய்து நிறைவேற்றுவதற்கு, யோசுவாவை போல தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை கடைசி வரைக்கும் வழிநடத்தி அவர் காலத்துக்கு பின்பும் பல வருஷங்களுக்கு அவருடைய நினைவு, அவருடைய முன்மாதிரியை ஜனங்கள் பின்பற்றுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய தாக்கம் ஜனங்கள் மீது இருந்தது. இது நமக்கு ஒரு முன்மாதிரி இல்லையா? திம்னாத் சேரா என்பது ஒரு வெறும் யோசுவாவுடைய நினைவிடம் மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்பதாக ஒரு நினைவாகவே இருக்கிறது, முன்மாதிரியாக இருக்கிறது, பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தரை பின்பற்றின ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய வாழ்க்கை இது. திம்னாத் சேரா என்பது அந்த ஊழியனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பரிசு, இஸ்ரவேலர் மத்தியிலே கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். எப்ராயிம் மலைப்பகுதியிலே யோசேப்பின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மலை தேசத்துல தான் இந்த திம்னாத் சேரா இருக்கிறது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் தான் திம்னாத் சேரா. நமக்கு யோசுவாவை ஞாபகப்படுத்துகிற ஒரு இடமாகவும் அது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி ஒரு திம்னாத் சேராவாக இருக்க வேண்டும். ஒரு யோசுவாவாக நம்முடைய வாழும் பொழுது நமக்கு கர்த்தர் அநேக திம்னாத் சேராக்களை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதமாக. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அவருடைய நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பும் பேசப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, பின்பற்றப்பட வேண்டியவர்களாக ஒரு முன்மாதிரியான ஜீவியமாக இருக்க வேண்டும் என்று இந்த திம்னாத் சேரா நமக்கு உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு திம்னாத் சேராவாக ஒரு யோசுவாவை போல வாழ்ந்து முடித்து நாங்கள் ஒரு திம்னாத் சேராவை போல ஒரு நல்ல இடத்துல அடக்கம் பண்ணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வருகை முந்திக் கொள்ளுமானால் அதிலே நாங்கள் எடுக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். திம்னாத் சேரா யோசுவா வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சாட்சி, கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு பரிசு, நினைவுபடுத்துகிற நினைவு சின்னமாக இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையும் அப்படி இருக்கட்டும். யோசுவாவுக்கு பின்பு அநேக ஜனங்கள் அநேக வருஷங்களுக்கு அவருக்கு கொடுத்த அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கர்த்தருக்கு முன்பதாக நிறைவேற்றினார்கள், பின்பற்றினார்கள், கர்த்தரை விட்டு விலகாதிருந்தார்கள். அப்படி எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவை போல எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிப்பார்களாக. கர்த்தர் அவர்களுக்குள் பிரவேசிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் யோசுவாவை போல் இருப்பார்களாக. திம்னாத் சேராவாக அவருக்கு பரிசுகளை கர்த்தர் கொடுத்து சுதந்திரம் கொடுக்கிறதற்காக நன்றி. இம்மையிலும் மறுமையிலும் யோசுவாவை போல பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, இங்கே பூமியிலே திம்னாத் சேரா, பரலோகத்திலே தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்துகிற திம்னாத் சேராவாக சுதந்திரம், இவைகளை கர்த்தர் எங்களுக்கு அருளுகிறதற்காக நன்றி. இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அதை அருளுகிறதற்காக நன்றி. உமக்கே துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.